நம்ம வீட்டில் மாமரம் வச்சு ஒரு 4 இயர்ஸ் ஆச்சுங்க. இதில் வந்துட்டு லாஸ்ட் இயர்லேருந்து தான் பூ பிஞ்செல்லாம் விட்டுச்சு. போன டைம் ஒரு 10 பிஞ்சு விட்டுச்சு. அப்புறம் அது கீழே விழுந்துருச்சு. ஒரே ஒரு மாங்காய் மட்டும் பெருசாச்சு. பூவும் கொட்டிருச்சு. சரி இந்த டைம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா, இந்த டைம் பூ நிறைய விட்டுருந்துச்சு. காய் ஒரு 10, 50 பிஞ்செல்லாம் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா எல்லாமே கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. மருந்து வாங்கி கொடுக்கலான்னு கடைக்கு போனால் அவங்க வந்து என்பிகே ஃபெர்டிலைசர் போடணும் அப்படின்னாங்க. சரி அது போட்டால் செட் ஆகுமா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 2 மருந்து மட்டும் கொடுத்தாங்க. அது தண்ணியில் கலக்கி ஸ்ப்ரே பண்ண சொன்னாங்க. வாங்கிட்டு வந்து இன்றைக்கி தான் ஸ்ப்ரே பண்ணி விட்டாங்க. இது வந்து எவ்வளோக்கு வந்து யூஸ் ஆகும்னு தெரியல. காய் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நாங்கள் அந்த பூவும் பிஞ்சு காப்பாற்ற ட்ரை பண்ணுறோம். மாமரம் தான் இப்படி பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும் போல் பார்த்தா மீன்களை குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டி குட்டி மீனை வந்துட்டு வேறு ஒரு பவுலில் அவங்க அம்மா கிட்டேருந்து காப்பாற்றி கொண்டு போய் வேறு ஒரு இதில் வச்சுட்டாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். மாமரத்துக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.